ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ஷாக்கிங் நியூஸ். அது வேற வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் சோகம். வேற என்ன போட்டிருந்தாங்க, சிஎஸ்கேக்கு பின்னடைவு. சிஎஸ்கேவோட மெயின் பவுலர் நேத்தன் எலிஸ் வந்து இன்ஜுரி காரணமாக ஐபிஎல் 2026ல இருந்து அவர் விடைபெறுகிறார். சரியா, அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. அவர் தான் வந்து சிஎஸ்கே ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்த டெப்த் பவுலர், டெத் ஓவர் பவுலர். அதாவது அவரைத்தான் சிஎஸ்கே பிளான் பண்ணி வச்சிருந்த டெத் ஓவர் பவுலர். சரியா, பத்திரானெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டோம். அதனால அவர் வந்து ஒரு டெத் ஓவர் பவுலரா வச்சிருந்தோம். கண்டிப்பா ஒரு 15 ஓவர்ல இருந்தே ஒரு 3 ஓவர் போடக்கூடியவர் ஏர்லியரா ஒரு ஓவர் தள்ளலான்னு அந்த மாதிரி தான் பிளான்ல வச்சிருந்தாங்க. பத்திரான மாதிரியே 10 ஓவருக்கு அப்புறம் கொண்டு வரல. பட் அந்த பவுலர் வந்து இன்ஜுரி காரணமா வெளியே போயிட்டார். சரியா, அதை வந்து மேனேஜ்மெண்ட் தரப்புல சொல்லிட்டாங்க. புது பிளேயரை கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஒரு நல்ல பிளேயர் தான் பிக் பண்ணுவாங்க. அதான் இது வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே பின்னடைவான்னு கேட்டா அவ்வளவு பெரிய பின்னடைவுலாம் கிடையாது. கிட்ட பவுலரு ஆல்ரவுண்டர்லாம் சேர்த்தே நேத்தன் எலிஸை தவிர்த்தே 16 பேர் இருக்கும். 16 பேர்த்துல 5 பவுலரை செலக்ட் பண்ணி டீமால ஆட வைக்க முடியாதா? இப்பவும் எப்படியும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆளை எடுத்துதான் போறாங்க. கண்டிப்பா அவர் ஃபாரின் பவுலரை தான் இருக்க போறாரு. அவர் கண்டிப்பா உள்ள ஆடதான் போறாரு. இது வந்து டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே இது நடந்ததுனால நமக்கு வந்து முன்னாடியே ஒரு அவேர்னஸ் மாதிரி தான். டக்குன்னு பிளேயர் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணி பக்காவா போட்டுடலாம். டோர்னமெண்ட் நடக்கும் போதே போன வட்டம் நடந்த மாதிரி எல்லாம் நிறைய நடந்துச்சுன்னா அது வந்து பெரிய ஒரு சம்பவம் ஆகி போயிருது. பட் அந்த ரீப்ளேஸ் பிளேயர்லாம் வந்தாங்கன்னா, அதாவது மெயின் பிளேயருக்கு ரீப்ளேஸ் பிளேயரா வர்றவங்க எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் சிஎஸ்கேக்காக ரீப்ளேஸ் பிளேயரா வந்த டெவல் பிரவிஸாவும் சரி, ஆயுஷ் மத்ரேவும் சரி, தரமான பிளே கொடுத்துருக்காங்கல்ல. கொடுத்ததுனால தான் திரும்ப சிஎஸ்கேல இருக்காங்க. அதே மாதிரிதான் இப்ப ரீப்ளேஸ்மெண்டா எடுக்கிற பிளேயர் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவாங்க. அது எந்த மாதிரி பிளேயர், எந்த பிளேயர் எடுப்பாங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா அன்சோல்ட் ஆன பிளேயர்ல வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பவுலர் தான் எடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்தியன் பாஸ் பவுலர் போவாங்களான்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பட் இந்தியன் பாஸ் பவுலர் போறது கஷ்டம் தான். ஏன்னா ஆல்ரெடியே இந்தியன் பாஸ் பவுலர் நம்ம ஸ்குவாட்ல நிறைய இருக்காங்களே, அவங்களுக்கே வாய்ப்பு கொடுக்கணும்ல. இது தாண்டி இவருக்கு ஆல்டர்னேட்டிவா இந்தியன் பாஸ் பவுலர் கூட்டு வந்து ஆல்ரெடியே இந்தியன் பாஸ் பவுலர் ட்ரெயின் ஆகி வச்சிருக்காங்க உள்ள. அவங்க எல்லாம் எப்பனாலும் பந்து போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்படிங்கும் போது இந்தியன் பாஸ் பவுலர் போகவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 100க்கு 100% அதுதான். ஃபாரின் பாஸ் பவுலர் எடுப்பாங்க, இல்லைன்னா ஃபாரின் ஆல்ரவுண்டர். அந்த ஆப்ஷனுக்கு தான் கண்டிப்பா சிஎஸ்கே போவாங்க. இப்போதைக்கு ஐபிஎல் அன்சோல்ட் ஆன பிளேயர் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பாஸ் பவுலர்ல வந்து ஸ்பென்சர் ஜான்சனு, ரிச்சர்டனு, ரீலி மெரிடித், ஷேன் அபாட்ஸ், டேனியல் சாம்ஸ். டேனியல் சாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர். டேனியல் சாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டரு. அவரை பிக் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. பட் அவர் வர்றேன்னாருன்னா கண்டிப்பா அவரை பிக் பண்ணுவாங்க. பிக் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷனா வச்சிருப்பாங்க. ஆல்ரவுண்டரா வேணும்னா, இல்ல நல்ல பியூர் பவுலர்னா ஷேன் அபாட்ஸ் இருக்கலாம். டெஸ்ட்லயும் சரி, அந்த லோக்கல் T20ஸ்லயும் சரி, அங்க உள்ள பிக் பாஸ் லீக் எல்லாத்துலயுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா தான் இருக்கு. ஒரு கரெக்டா லைன் லென்த்ல போடுவாப்ல. பெரிய எக்ஸ்பென்சிவா போக மாட்டாப்ல. ஒரு டீசென்டான பவுலர் தான். அது போக வந்து பாத்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் ஆல்ரெடியே ஜிடிக்காக ஆடி இருக்காரு. சோ அவரையும் கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆப்கானிஸ்தான் பிளேயர் வந்து பசல் போர்கிஸ் வந்து இந்த ஐபிஎல்ல அன்சோல்டா போனது ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. நான் அவர் துபாயிலையும் சரி எல்லா T20 லீக்ஸ்லயும் ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு தான் வராரு. அப்பப்ப எப்பயாவது தான் அடி விழும். மற்றபடி வந்து அவருக்கு லைன்ல இருந்து கரெக்டா அமைஞ்சிச்சுன்னா சூப்பரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவரை ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் கண்டிப்பா சிஎஸ்கேக்காக விளாடுறேன்னு ஒத்துக்கிட்டு வந்தாருன்னா கண்டிப்பா அவரை பிக் பண்ணலாம். சவுத் ஆப்பிரிக்கால வந்து பாத்தீங்கன்னா ஜெரால் கோச்சி இருக்காப்ல. ஜெரால் கோச்சியா, ஜெரால் கோச்சேவா அவர் இருக்காப்ல. ஜிடிக்காகவும் நல்லா பந்து போட்டிருக்காப்ல. விக்கெட்டும் எடுப்பாப்ல. எக்ஸ்பென்சிவ்னா தாறுமாறா போவாப்ல. சோ கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பசல் பர்கீஸுக்கு உண்மையிலே ஒரு ரைட்டான சாய்ஸ்ன்னு தோணும். அல்சார் ஜோசப் இருக்காப்ல. இல்ல ஒண்ணும் வேணாம்பா, ஆல்ரெடி இருந்த சிஎஸ்கே பிளேயரே நம்ம வெளியே விட்டோம். ஒரு ஃபாரின் பவுலர் 38 வயசு இருக்கும் அவருக்கு. ரிச்சர்ட் கிளென்சன் ஒருத்தர் இங்கிலாந்து பவுலரு. அவரே கூட எடுத்துட்டு வந்தாலும் எடுத்துட்டு வரலாம். ஏன்னா அவர் ஆல்ரெடியே சிஎஸ்கேக்காக விளையாண்டுருக்காரு. கொஞ்சம் வேகமா அடாப்ட் ஆகிக்குவாரு அப்படிங்கிற மாதிரி பாக்குறதுக்காக வேணா எடுத்து வரலாம். பார்க்கலாம் சிஎஸ்கே என்ன முடிவு எடுக்கிறாங்க. உங்களோட சாய்ஸ் எந்த பவுலர் எடுத்துட்டு வருவாங்க? இந்தியன் பவுலர் எடுப்பாங்களா இல்ல ஃபாரின் பவுலரே எடுப்பாங்களான்னு எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் போவாங்க. ஏன்னா பேட்டர் நம்மகிட்ட இருக்கு. அதனால பேட்டருக்கு சரி இந்த சாய்ஸுக்கு பேட்டர் போவோம்லாம் பார்க்க மாட்டாங்க.
போன தடவை அப்படிதான் பவுலரை வெளியே விட்டு நம்ம பேட்டர் எடுத்தோம், பேட்டர் இல்லைன்னால. இந்த தடவை அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க, நமக்கு தேவை பவுலிங் மட்டும்தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஆல்ரவுண்டர் இல்லைன்னா ரைட் பவுலரா பார்ப்பாங்க. அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு இவங்க இப்ப எடுக்கிற பவுலரு கண்டிப்பா 11th வந்தா பெஸ்டா பிளே பண்ணுவாரு. அதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்டா தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஐபிஎல் ரூல்ட் அவுட் ஆகி பிளே, அதாவது ஏலத்துல எடுக்காதவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் திரும்ப வந்து பிளே பண்ணும்போது ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பாங்க. கண்டிப்பா திரும்ப வர்ற பிளேயரு எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பா திரும்ப சிஎஸ்கே அனௌன்ஸ் பண்ற பிளேயர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எந்த பிளேயர் உள்ள வந்தா கரெக்டா இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்.